ஜான் ஜபராஜ் தன்னுடைய சபையை வளர்த்து அதில் 2500 பேர் 2500 மெம்பர்ஸை உருவாக்கி நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கும்போது சபையை இங்கே ஒரு பெண் ஒரு சர்ச்சையால் மாட்டி அவர் சின்ன பெண்ணமாகிறார். அவரை பல சிக்கலில் மாட்ட விடுறாங்க. அவர் கூட இருந்தவர் அந்த சபையில் அவர் பல அசோசியேட்டுகளை நியமிக்கிறார். பல பொறுப்புகளில் பல பேரை வச்சிருக்காரு. இப்போ இந்த ஒரு பெண்ணுக்கு சாதாரண ஒரு முத்தம் கொடுத்ததை பெரிய விஷயமா பார்த்து அதை எல்லாருக்கும் பரப்பி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் செல்ஃபோன் எல்லாருக்கும் காட்டி ஜான் ஜபராஜை அசிங்கப்படுத்துறாரு. என்ன காரணம்னு தெரியல. என்ன இவ்வளோ தீவிரமாக இங்கே இந்த வேலை நடக்குது, என்ன காரணம் நமக்கு தெரியல. இப்போது இவர் என்ன சொல்கிறார், ஜான் ஜபராஜ் என்ன சொல்கிறாரு, என்னுடைய நிர்வாணத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார் பொழுது அப்படின்னு நினச்சிக்கின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. உண்மை நிலையை அவர் 1 மணி நேரம் போட்டிருக்காரு. இன்னும் 2-3 வீடியோ போடுறேன்னு இருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் நம்ம கேட்போம் வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றை நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன். நீயே ஒரு வெளியில் பற்றி தப்பாக சொன்னாலும் ஐ வில் நெவர் ஓப்பன் மை மவுத் டு டெல் தி வேர்ல்ட் ஹூ யூ ஆர் அண்ட் ஐ வில் நெவர் டூ தட். ஐ லவ் மை சன் ஜெயின். சபை மக்களுக்கு நான் சொல்கிறேன், அன்றைக்கி 40 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணுறாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அன்றைக்கி சாயங்காலமே யூடியூப்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க, பெயின் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெயினை தாங்கிக் கொள்வதற்கு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் சில நாள் ஆண்டவர்கிட்ட நான் அழுது சொன்னேன், எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை. எஸ், நான் சந்தோஷமான ஜான் ஜபராஜ், ஆடி பாடுற ஜான் ஜபராஜ் தேவ பிரசனத்தில். எஸ், உண்மை, நானும் மனுஷன் தானே, என்னால் முடியல ஆண்டவர். அதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை நாங்கள் வந்துடுறேன், என்னால் இங்கே முடியல ஆண்டவர். இதற்கிடையே இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னுடைய ஆதரவாளர்கள், என் கூட நிற்கிற சில பெரிய ஊழியர்களுக்கு இவங்க ஏற்கனவே 1-2 மாதங்களுக்கு முன்பதாகவே இவங்க தனிப்பட்ட விதத்தில் ஃபோன் பண்ணி பேசி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆமான்னு சொன்ன உடனே அவங்களும் நம்பி இவங்க யாருமே இந்த பிரச்சனை எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. சிலர் ஃபோன் பண்ணி சில அறிவுரைகளை சொல்ல விரும்பினாங்க. இந்த பிரச்சனையை கேட்டு என்கிட்ட பேசாமல் போனேன், என்னை விட்டு தள்ளி போனேன், இனிமேல் அவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் காண்பித்த அன்புக்கு நன்றி. நீங்கள் எடுத்த முடிவு நல்லது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும்போது என்னோட நிற்காம கண்மலை உச்சியில் மாத்திரம் என்னோட நிற்க விரும்பின உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இனி உங்கள் நட்பு எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் வாழ எனக்கு தெரியும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்னை நேசிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எஸ், வச்சிருக்கிறார். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். ஒரு மனுஷனை மிரட்டி ஊழியத்தை எடுத்து குடும்பத்தை பிரித்து விட்ட அசோசியேட் பைபிள் காலேஜ் நிறுவனருக்கு சொல்கிறேன், ஆண்டோடைய பார்வையில் நீ செஞ்சது பெரிய துரோகம். கிருபையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை கவர் பண்ணுறதை விட்டுட்டு என் நிர்வாணத்தை வெளியில் காமிச்ச ஒன்று உன் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துட்டு வரும். வயிறு அறிஞ்சு சொல்கிறேன், கர்த்தர் பார்த்துட்டு வரும். ஜான் ஜபராஜ் தன்னுடைய சபை மக்களாலே புறக்கணிக்கப்பட்டு வெளியேற்றப்படுறார். அவர் மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சுமத்தி அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் பிடுங்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க அந்த சபை மக்கள், அசோசியேட்ஸும் மற்ற மெம்பர்ஸும். வாலிப பிள்ளைகளை ஏவி விட்டு கலாட்டா பண்ணி இன்னைக்கு ஜான் ஜபராஜ் பல வருத்தங்களில் துக்கங்களில் சிக்கி இருக்கார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, பல என்னுடைய நிர்வாணத்தை வெளியே காட்டிட்டாரு, மூடி மறைக்க வேண்டியது வெளியே காட்டிட்டாரு. இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே ஜான் ஜபராஜ் இந்த வார்த்தையை நிர்வாணன்ற வார்த்தையை சொன்ன உடனே அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார் பொழுதுன்னு மற்றவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன சாதாரண ஒரு முத்தத்தை தான் அவர் அந்த மாதிரி சொல்றாருன்னு நமக்கு தெரியுது. ஆனால் பல யூடியூபர்ஸும் சரி, மற்ற மக்களும் சரி, அவருடைய சபையாரும் சரி, ஒரு மற்ற வெளியில் இருக்கவங்க உலகமெல்லாம் இருக்காங்களே அவருடைய ஃபேன்ஸ், அவருக்கு தெரிஞ்சவங்க, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய பெரிய பாவம் பண்ணாம பொழுது நிறைய பெண்களோட பழகிருப்பாங்க பொழுது ஜான் ஜபராஜ் அதில் படம்லாம் எடுத்து வச்சுக்காங்க பொழுது அதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜான் ஜபராஜ் அப்படியாப்பட்டவர் இத்தனை பேரோட பழகிருக்கிறாரு, அந்த பெண்ணை கூப்பிட்டாரு, இந்த பெண்ணை கூப்பிட்டாரு அப்படின்றதெல்லாம் இந்த யூடியூபர்ஸ் போட்டு இருக்காங்க. இங்கே அந்த நிர்வாணம் என்ற ஒரு வார்த்தையை வச்சு இவங்க பெரிய அளவில் அதை கற்பனை பண்ணுறாங்க. அந்த முத்தம் கொடுத்தது தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறார். இதனால் ஒரு சின்ன விஷயத்தை கூட இன்றைக்கி பெருசாக்கி இன்றைக்கி உலகமே கிறிஸ்துவத்தை திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க. அசிங்கமாகி போச்சு, கிறிஸ்துவர்களுக்கு தலைகுனிவாயிடுச்சு. ஏன்னா ஜான் ஜபராஜ் எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சிருந்து ஆடின காலங்கள் இருக்குது. ஏன்னா ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜான் ஜபராஜுக்கு இந்த மாதிரி நிலைமையானோடனே எல்லாருக்கும் யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஒரு கிறிஸ்தவத்துக்கு ஒரு அவமானமாயிடுச்சு ஜான் ஜபராஜ் இந்த விஷயம்.
அதில் ஒரு உண்மைன்னு தெரியணும். ஏன்னா அது ஒரு சின்ன விஷயத்தை கூட இன்னைக்கு பெருசு பண்ணி அசிங்கப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. அதனால் ஜான் ஜபராஜை வந்து நிம்மதியாக விடுங்க. நான் ஜான் ஜபராஜுக்கு போன வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு இப்போ இந்த கட்டிட சபையிலெல்லாம் தேவையில்லை, ஒரு பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி அதை கேசட்டை வெளியிடுங்க, அதை நெட்டில் போடுங்க, மக்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க, அதை எல்லோரும் கேட்டுக்குவாங்க. அந்த வேலை செஞ்சால் போதும். கட்டடத்தை கட்டிங்கன்னா அங்கே மக்களை சேர்க்கும் போது தான் பிரச்சனை, காணிக்க வாங்கும் போது தான் பிரச்சனையே, 4 பேர் நம்மளை பக்கத்தில் நிற்கும் போது தான் பிரச்சனையே கிளம்புதீங்க. அன்று இயேசு கிறிஸ்து அந்த சபையை மக்களை அடித்து விரட்டுறார். ஏன்? இந்த கட்டிட சபை இருந்தால் ஒரு கலகம் வரும், பிரச்சனை வரும், ஒரு குடும்பம் சரியாக நடக்காது, நடக்க வேண்டிய வேலை நடக்காது அப்படின்னு அன்றைக்கே தெரியும். இயேசு கிறிஸ்து அடித்து விரட்டுறாரு அன்னைக்கு. இன்னைக்கு ஒரு தனி மனிதனை வந்து இங்கே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் கடன் இல்லாமல் மனைவி பிள்ளைகளோட செழிப்பாக இருக்க வேண்டியது இங்கே நம்ம நடக்க வேண்டிய வேலை. ஆனால் இந்த கட்டிட சபைகளால் இன்றைக்கி நம்ம பல இன்னல்களில் இக்கட்டுகளையும் சிக்கி தவிக்கிறோம். இல்லாமைகள் இல்லாமல் பேங்க் பேலன்ஸ் இல்லை. ஏன்? இந்த கட்டிட சபைகளால் நம்ம காலகாலமாக காணிக்க கொடுத்து அப்பா தாத்தா அதுக்கு மேலே எல்லாரும் தங்களுக்கு சாப்பாட்டுகள் கூட காணிக்கின்ற பேரில் எல்லாத்தையும் கொடுத்து இன்றைக்கி நம்ம அவருடைய சந்ததிகளாகி நாம் இன்றைக்கி ஒரு சொந்த வீடு இல்லாத, ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாத, ஒரு தேவையான பொருள் இல்லாத, சாப்பாடு இல்லாத, உடை இல்லாத எதிர்காலத்தை கேள்விக்குறியாக நிற்கிறோம். எதனால்? இந்த கட்டிட சபைகளால். கட்டிட சபை தான் வந்து பைபிள் சொல்லுது பொழுது அதுதான் சபை. அங்கே போய் அவங்க கூடுறோம் பார்த்தியா, அதுதான் சபை. எப்படி அங்கே சபை கூடி வருது விட்டுவிடாருங்களும் வேறு சொல்லியுத, இதுதான் சபை அப்படின்னு வாதாடுறாங்க நம்முடைய கிறிஸ்தவர்கள். பைபிள் வந்து இயேசு கிறிஸ்துவும் சரி இந்த கட்டிட சபைகளுக்காக வந்தவரும் கிடையாது, பைபிள் கட்டிட சபைக்காக உருவாக்குனதும் கிடையாது. இந்த பைபிள் இந்த சபை என்ற வார்த்தை நம்முடைய சரீரத்தை குறிக்குது. இந்த சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அது இன்பம் இருக்க வேண்டும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், மன நிறைவோடு பண நிறைவோடு நம்முடைய வாழ்க்கையை தொடரணும், சந்ததிகள் தலைமுறையுடைய செழிப்பாக இருக்கணும். இந்த வேலை தான் இங்கே நடக்கும். அதுதான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன பொழுது பாடுங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாரா? அதுக்காக வந்தார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுக்காதீங்க, உங்கள் சொந்த வீடு இருக்காது தேவையில்லை, உங்கள் பிள்ளைங்க படிக்கலாம்னா பரவாயில்ல, எனக்கு நீங்கள் காணிக்க கொடுங்க, என்ன பொழுது பாடுங்க, எனக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க, அதுக்காக வந்தார். அதுவாக சொல்லுது பைபிள். நம்ம பகுத்தறிவோடு வந்து சிந்திக்கணும். இந்த பைபிள் ரகசிய மறைபொருளும் என்ன சொல்லுது? இந்த பைபிளுக்கு ரகசியம்னு ஒன்று இருக்குது, மறைபொருள் ஒன்று இருக்குது இந்த பைபிளில். அதெல்லாம் தெரியாத மேற்போக்கான மேல்புள்ள மேற விலங்கு மாதிரி நம்ம மேல்புள்ள மேய்ச்சிட்டு இன்னைக்கு மிருக மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு குடும்பத்திலேயே பேரண்ட்ஸுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வாக்குவாதம். இந்த சபை பெருசு, அந்த சபை பெருசு, அந்த பாஸ்ட் இந்த பாஸ்ட், எங்கள் சிஎஸ்சி எங்கள் ஆர்சி இது அதுன்னு ஏகப்பட்ட பேச்சில் இன்னைக்கு பரிசுத்தாவி தான் உண்மை, பரலோகம் இருக்குது நரகம் இருக்குது, இதே பேச்சா தாங்க. அபிஷேகம் அந்நிய பாஷை இதே பேச்சா தான் இருக்குது. இங்கே எங்கேயாவது ஒரு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு கஞ்சி கூட சாப்பிட்டுட்டு குழு குடிச்சிட்டு நிம்மதியாக நம்ம தூங்குறோமா பாருங்க. ஏன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு யூடியூப்லாம் பேசிக்கிறோம்? பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு மனுஷனுக்கு நிம்மதியாக தூங்க முடியல. நாம தான் தூங்க முடியலன்னா வர சந்ததியாவது நல்லா தூங்கணுமா இல்லையா? அதுக்கு தான் பேசுகிறேன். இந்த பிரச்சனைகளை நம்மோட ஒழிய வேண்டும். அதற்காக தான் யூடியூப் வந்துருக்குது. அதற்காக தான் என்ன போல ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்ல. அதை கொஞ்சம் நியாயமாக பேசணும். ஏன்னா வாழ்க்கைக்கு ஒத்து ஒரு விஷயமா பேசணும். எது முக்கியமோ எது தேவையோ அதை மட்டும் பேசணும். எது நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமோ, எது நமக்கு எதிர்காலத்துக்கு முக்கியமோ, அடுத்த நம்ம காயப்படுத்தாத அதை நம்ம யூடியூப்ல பேசணும். நம்முடைய சந்ததிக்கும் நாம போயிட்டா கூட நம்முடைய தலைமுறைகள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு கருத்தை, ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான கருத்தை உடையதாக இருக்கணும். அது பயனுள்ளதாக இருக்கணும், 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வீடியோ. அதுக்காக தான் நம்ம பேசணும் இந்த யூடியூப்ல. அது இல்லாத இதையும் அதையும் பேசி எதிர்காலத்தில் பிள்ளைகளை வந்து நம்ம தவறான திசையில் நம்ம நடத்திடக்கூடாது. நம்ம சரியான ஒரு கைடன்ஸோடு நம்ம கொண்டு போகணும். அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த யூடியூப். ஏன்னா சும்மா கிடையாது. ஏன்னா ஒரு தவறான தகவலை கொடுத்து இந்த யூடியூப் உள்ள உருவாகலை. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல தகவலை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சென்று விட்டுட்டு போகணும். அது அவங்க கேட்டு ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு செழிப்பான சந்தோஷமான ஆறுதலான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.